இந்த சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சி சார். என்னப்பா பேண்ட் அளவு எடுக்கிறீங்களா? வார்த்தை சொன்னோன்னே நான் சுந்தர் சி சார் சொன்னோன்னே நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து வெல்விஷர் இருக்கணும் சினிமாவில். அதில் எனக்கு பெஸ்ட்டு வந்து சுந்தர் சி சார் தான். அவரால் தான் இன்றைக்கி நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அரண்மனை போர் கலகலப்பு தெரியல ஒரு 6 சீனை வந்தேன். இன்றைக்கி கலகலப்பு 2ல் கோபியெல்லாம் கலகலப்பு ஒன்றும் இல்லைன்னா இப்போ கலகலப்பு தெரியல நான் ஒரு ஹீரோவை பண்ணுறேன் 3. ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் தான் நமக்கு. அண்ணா சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜாதி மதத்தை விட்டுடுங்க, எல்லாம் அவங்க சாமி. ஏன்னா நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் தர்காவுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் தூய தமிழ் சாலித்தெல்லாம் படித்தேன். என்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன வேணா கூட நான் செய்வேன். நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும், அதனால நான் சொல்கிறேன். வெற்றி வந்து கண்டிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்னொன்று அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துங்க, அவங்க தான் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வயசு ஏற அவங்களுக்கு நரம்பு உடையும், உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு உடையும். அவங்க நம்மளை தான் நம்புவாங்க அதுக்கப்புறம். அதனால் அவங்களை நல்லபடியாக பார்த்துங்க. ஸ்போர்ட்ஸ்ன்னு ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னா நான் 97, 96 நான் ஸ்டேட் லெவலில் 5 ஸ்டேட் விளையாடிருக்கேன் கிரிக்கெட். அண்ணனுக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன், நான் 4 ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடிருக்கேன். என்னோட கோச் வந்து சோமசுந்தரம் தான். அவர் ராபின் சிங்கோட கிளாஸ்மேட். அவர் மூலயமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு. ஏன்னா டோனியோட கோச்சரும் எங்கள் கோச்சரும் 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. அதனால ஃபுல் டீட்டெயில் சொன்னார். அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் என்ன மீட் பண்ணோன்னா எல்ஜிஎம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் சேப்பாக்கத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ணப்போ வருமானம் இல்லை நம்மக்கிட்ட, பணம் வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே. என்ன திறமை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க. அது நம்ம யாரையும் அது குறை சொல்ல முடியும், நம்ம நேரம் அது. அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு 30-32 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உட்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டேக்கு. சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம அப்பா அம்மா செய்கிற புண்ணியத்தில் தான் இருக்குது. அது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு இப்படி எனக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஒத்துமையாக இருங்க. இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் இந்த ஜாதிலாம் கொஞ்சம் ஓடிச்சு.